தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு அம்மா கிட்ட போய் ஒரு குழந்தை கேட்குது, ஒரு 7 வயசு குழந்தை கேட்குது, அம்மா ஏம்மா டிஎம்கே தோத்ததுக்கும் ஸ்டாலின் தாத்தா தோத்ததுக்கும் நீ அழுத அப்படின்னு கேட்குது அந்த குழந்தை. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அம்மா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பெரிய மாடி வீட்டில் இருந்தோம். அந்த மாடி வீடு எவ்வளோ இடி இடித்தாலும், எவ்வளோ மழை அடித்தாலும், எவ்வளோ குளிர் அடித்தாலும், ஏன் எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருந்தது. நம்ம வெளியில் போகணுன்னு அவசியமே இல்லை. அந்த ஒரு வீடு நம்மளை பாதுகாத்துட்டு இருந்துச்சுமா. மழை நம்மளை தாக்காது, இடி நம்மளை தாக்காது. அந்த வீடு நமக்கு பாதுகாப்பாக இருந்துச்சுமா. அந்த வீடு மாதிரிதாம்மா நம்ம ஸ்டாலின் தாத்தா, அந்த வீடு மாதிரிதாம்மா நம்ம ஸ்டாலின் தாத்தா. ஆனால் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோமா, நடு ரோட்டில் இருக்கிறோமா, மழை வந்து அடிக்குமா, இடி வந்து அடிக்குமா, வெயில் அடிக்குமா, குளிர் அடிக்குமான்னு ஏன் நாளைக்கு இருப்போமா அப்படின்ற பயத்திலே இருக்கிறோம்மா. இதாம்மா இப்போ இருக்கிற டிவிக்கே ஆச்சு அப்படின்னு அந்த அம்மா அந்த குழந்தைக்கு சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை கண்ணீரோட நிற்குது. இன்றைக்கு அந்த குழந்தையோடைய நிலைமை தான் தமிழ்நாட்டோட நிலைமை. அந்த குழந்தை மாதிரியே இன்னைக்கு தமிழ்நாடானது என்ன பண்ணுது, கண்ணீர் ததும்ப நாம மாபெரும் தலைவரான நம்மளுடைய எம்கே ஸ்டாலின் ஐயாவை தவற விட்டுட்டோமே அப்படின்னு கண்ணீரோட இன்னைக்கு நிற்குது. ஆனால் ஒருபோதும் ஒரு அம்மா ஒரு குழந்தை அழுறதை பார்த்துட்டு கம்முன்னு இருப்பாங்களா? அமைதியா இருப்பாங்களா? எப்படி திமுக தாய், திமுக என்பது தாய், தமிழ்நாடு என்பது குழந்தை. எதை வச்சு சொல்றேன்னா, ஒரு குழந்தைக்கு அம்மா தானே பேர் வைக்கணும், ஒரு குழந்தைக்கு அம்மா தானே தாலாட்டு பாடணும். தமிழ்நாடு என்ற குழந்தைக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது திமுக என்ற தாய். தமிழ்நாடு என்ற குழந்தைக்கு தமிழ் தாய் வாழ்த்து என்று தாலாட்டு பாடியது திமுக என்ற தாய். அந்த குழந்தை இன்னைக்கு அழுதுட்டு நிற்கும் போது திமுக தாய் கழகம் விட்டுட்டு போயிடுமா? விட்டுட்டு போகாது, ஒரு நாளும் விட்டுட்டு போகாது. எப்படி ஆளுங்கட்சியா இருக்கும் போது பிஜேபி மத அரசியலுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களை பாதுகாப்பா நின்று நம் தலைவர் காப்பாற்றினாரோ, அதை விட 5 மடங்கு அதிகமாக தமிழ்நாட்டை திமுகவும் நம்ம தலைவர் அவர்களும் காப்பாற்றுவார்கள். ஏன் அப்படி சொல்றேன்னா, மத அரசியல் எந்த அளவுக்கு மூளையை செலவு செஞ்சு வட நாட்டில் மோடிய ஆட்சி கட்டில் அமர வச்சதோ, அதுபோல இன்றைக்கு மத அரசியல் மட்டும் இல்ல, சினிமா அரசியலும் மூல செலவை செய்யும். சினிமா அரசியலும் என்ன பண்ணும், ஒரு மனுஷனை மூல செலவை செஞ்சு அவனை அறிவற்றவனா ஆக்கி இன்றைக்கு சினிமா மோகத்துல ஒருத்தரை நம்ம சிஎம்மா உட்கார வச்சிருக்கோம். மதவெறி எந்த அளவிற்கு பாதிப்போ அதே அளவிற்கு சினிமா வெறியும் பாதிப்பு. முன்னாடி மதவெறியை மட்டும்தான் நம்ம எதிர்த்துக்கிட்டு இருந்தோம். இப்ப 2 வெறியை சேர்த்து எதிர்க்கணும், 2த்தையும் ஒழிச்சு கட்டணும், 2த்தையும் எதிர்க்கணும். அதனால ஆளும் கட்சியா இருந்ததை விட எதிர்கட்சியா இருக்கும் போது அதிகமாக தமிழ்நாட்டை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத திமுக உண்மையாலுமே தேர்தலில் புரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கு வருத்தம் இருக்குதா, ஆனால் எங்களுக்கு அதை விட வேலை இருக்கு. சினிமா மோகம், ரீல்ஸ் மோகத்தளத்தையும் நாங்கள் சரி பண்ணணும். சரி, நாம ஒரு பக்கம் இறங்கிட்டோம். தலைவர் சொல்லிட்டாரு, 6 மாதம் டிவிக்கு யாரும் விமர்சிக்காதீங்க சொல்லிட்டாரா இல்லையா? சொன்னார். சரி, நானும் அமைதியாக இருந்தேன், டிவி பக்கமே போல அமைதியாக இருந்தேன். ஒரு தகவல் வருது, கோயம்புத்தூரில் 9 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு வருது. இதற்கான டிவிகே கட்சி நிர்வாகி ஒருத்தர் சொல்கிறாரு, ஆமாம் அந்த குழந்தையோட அம்மா மது குடிச்சிட்டு உட்காந்துருந்தாங்க, அதனால தான் அந்த குழந்தை இப்படி பண்ணிட்டாங்க ஒரு கட்சி நிர்வாகி. இன்னொரு டிவிகே கட்சி நிர்வாகி சொல்கிறான், மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு போனால் இப்படி தான் நடக்கும். எப்படி மிட்டாய்க்கு ஆசைப்பட்டு அந்த 9 வயசு குழந்தை போயிடுச்சான், அதனால பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சான். இதெல்லாம் நடக்கும்போது மக்களே, சிஎம் சார் நாங்கள் கேள்வி கேட்காம இருக்க முடியுமா? இதுக்கு என்ன 6 மாதம் கழிச்சா கேள்வி கேட்கணும்? சொல்லுங்க, 6 மாதம் வச்சு கழிச்சா கேள்வி கேட்கணும். 2வது, ஸ்ரீவைகுண்டம் பொதுமக்கள்லாம் இல்லை, ஒரு டிவிகே கட்சி பெண்ணை டிவிகே கட்சி நிர்வாகிகளை சேர்ந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை அப்படின்னு என்ன தெரியுமா? திரைப்படத்தில் காட்டுவாங்கல்ல, அண்ணன் கூட கொலை பண்ணி சீன்லாம் காட்டுவார்ல, அதே சீன் தான் நடந்திருக்கு நேரில். ஒரு ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு பெண்ணை, டிவிகே பெண்ணை கூட்டு பாலியல் செஞ்சுட்டாங்கன்னு அந்த பெண்ணே சொன்னப்போ கூட பெண்கள் பாதுகாப்புன்னு பேசின தூய சக்தியை காணலை. சரி, நம்ம தூய சக்தி அண்ணன் என்னதான் சொல்கிறாருன்னு அப்போதான்க்கா நியூஸ் சேனலை வச்சேன். அப்போதான் ரிமோட் எடுத்து ஆன் பண்ணா அண்ணன் என்னத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. சரி, இதை பற்றி ஆக்ஷன் எடுப்பார், பெண்கள் படையை பற்றி தான் பேசுவார் அப்படின்னு பார்த்தா, ஓரசக்தி, பாரசக்தி, கோரசக்தி, நாரசக்தி,
எனக்கு என்ன டவுட் வந்துருச்சு, பிரச்சாரத்துக்கு எழுதி கொடுத்த கண்டென்ட் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காரு போல அப்படின்னு. ஏன்னா ஒரு முதல்வர் மாதிரியே பேசல, இன்னும் திமுகவை ஏத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. சிஎம் ஆனதையே மறந்துட்டாரு. ஆனா நான் சொல்றேன், நீங்க தூய சக்தி இல்ல, திமுக தயவில் ஆட்சிக்கு வந்த கலப்பிட சக்தி, பிரஸ் பார்த்து பயந்து வர பயந்தாங்கோலி சக்தி, மாற்றம்னு சொல்லி வந்த ஏமாற்று சக்தி, சோஃபா சக்தி, ரீல்ஸ் சக்தி, வாக்குறுதிகளை நிறைவேற்றாத துரோக சக்தி, ரவுடிகளை அமைச்சராக்கிய அராஜக சக்தி, இந்த மாதிரி வச்சுக்கிட்டு எங்களை ஓர சக்தி, தூர சக்தி. தூர சக்தி கேள்வி கேக்குது, நீங்க என்ன பண்றீங்க? நேரா ட்விட்டர்ல போய் பதில் சொல்றாரு. சட்டமன்றத்தில் சொல்ல துப்பு இல்ல, விட்டா சட்டமன்றத்தை ட்விட்டர்ல எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாரு போல முதல்வர். கேட்டா மாற்று அரசியல். ஆல்ரெடி இவர்கள் பிரச்சாரத்துக்கு பண்ண மாற்று அரசியலே பார்த்தாச்சு. ஆனா எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, மக்களை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. அதுலயும் முக்கியமா அந்த தூத்துக்குடி மக்களை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க இருக்கிற அமைச்சர் போயிருக்கிறார், இந்த வேட்டைக்காரன் படத்துல வச்சிருப்பாரு, அவரு போய் நன்றி சொல்றாரு. மக்களே எனக்கு ஓட்டு போட்ட இடத்துல நன்றின்றாரு. நீங்க இந்த தொகுதி இல்ல, நீங்க இந்த தொகுதி இல்லைன்றாங்க. தான் நிக்கிற தொகுதி எதுன்னு கூட தெரியாத ஒரு அமைச்சர் போய் நன்றி சொல்றாரு. மக்களே எவ்வளவு எனக்கு ஒரு டவுட், அந்த அமைச்சருக்கு தான் 3 நாளுக்கு முன்னாடி கட்சி சேர்ந்தாரு, அவருக்கு தான் தொகுதி எதுன்னு தெரியல. கூட போன நிர்வாகிகளுக்கு கூடமா தெரியல. அந்த அளவுக்கு அவர் கட்சி இருக்க வேண்டியது. இதை வேற 6 மாசம் கழிச்சுதான் நம்ம கேள்வி கேட்கணுமா? இன்னொரு முக்கியமான விஷயம், அமைச்சர்னா எப்படி இருக்கணும்? கிட்டத்தட்ட 2000 வருஷ காலமாக பிராமணர்கள் மட்டும் இருந்த அறநிலை, அதாவது அர்ச்சகர் ஆகணும், அதாவது பிராமணர்கள் மட்டும்தான் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்ற விஷயத்த உடைச்சு திராவிட முன்னேற்ற கழகம் அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லி ஐயாவை இந்து அறநிலைத்துறை அமைச்சரா போட்டிருக்காங்க. ஆனா நீ 2000 வருஷம் கடந்து முன்னாடி வந்தல்ல, நான் மறுபடியும் 2000 கழிச்சு பின்னாடியே போறேன்னு சொல்லி மறுபடியும் ஒரு பிராமணர் ஆகிய ஒருத்தரையே இந்து அறநிலைத்துறை அமைச்சரா போட்டிருக்காங்க. அதை கூட தாங்கிப்பாங்க. சிங்கம் படத்துல டிரைவரா இருந்தியா, அப்ப நீ போக்குவரத்து துறை அமைச்சர். நீ நல்லா பால் வியாபாரம் பண்ணுவியா, அப்ப நீ பால் வளத்துறை அமைச்சர். நீ நல்லா மீன் சாப்பிடுவாப்பா, அப்ப நீ மீன் வளத்துறை அமைச்சர். இப்படிதாங்க இருக்கு அமைச்சரவை. அதுலயும் ஒரு அம்மா நல்லா டான்ஸ் ஆடும். டான்ஸ் ஆடியே கிட்டத்தட்ட பல கோடி ரூபாவை கோட்டை விட்டு வச்சிருக்கு. நாம ஆட்சியில் இருந்தப்போ வெளிநாடுகள்லாம் போய் முதலீடு எடுத்துட்டு வந்தா இந்த அம்மா 21 days ஓப்பன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்லாம் பேசி தமிழ்நாட்டில் இருந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கோட்டை விட்டு வச்சிருக்கு. தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் சீரும் சிறப்புமா அடுக்கி செதுக்கி நல்லா பார்த்து செதுக்கி வச்சிருந்தா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாம்ல. உனக்கு நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு விட்டு போயிட்டோம், அதையாவது ஒழுங்காக பார்த்துக்கலாம்ல. இருக்கிறதையும் கையை காலை உடைச்சு தமிழ்நாட்டை இன்னும் என்னென்னலாம் பண்ண போறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சத்தை உருவாக்குது. இதில் வேற அவர் கேட்குறாரு, எனக்கு என்ன மக்கள் கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்க, அது யார் கேட்டாங்கன்னு தெரியல, அவருக்கே இல்லை உள்ள உறுத்துச்சான்னு தெரியல. கவர்ச்சியில ஓட்டு போடாம நீங்க என்ன சமூக போராளியா, இல்ல மிசாக்கு போனீங்களா, இல்ல தண்டவாளத்தில் தலை வச்சு ஏதாவது படுத்தீங்களா, இல்ல இப்ப இருக்கிற பிஜேபி இதுக்கு எதிராக இந்தி திணிப்பையோ எஸ்ஐஆரையோ தொகுதி மறுவரையோ திருப்பரங்குன்ற விஷயம் பேசுனீங்களா? கவர்ச்சிக்காக மட்டும்தான் உங்களுக்கு ஓட்டு விழுந்து நம்ப முடியாம, உங்களால ஏத்துக்க முடியாம அதை விட்டுட்டு இதுவரை பொய் பரப்பு தான் நம்ம மேல. நான் உன்னையோட சவால் மட்டும் விட்டுட்டு என்னோட உரையை முடிக்கிறேன். கரூர் விஷயத்துக்கு திமுக தான காரணம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு. எங்க போனாலும் என் மேல பழைய தூக்கி போடுறாங்க. கரூர்ல நான் எதுவும் பண்ணல. உண்மையாலுமே கரூர்ல நீங்க எதுவும் பண்ணலனா, கரூர்ல உண்மையாலுமே உங்களுக்கும் அதுல சம்பந்தம் இல்லைனா, திமுக தான் காரணம்னா, இன்னைக்கு நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க. நீங்க உங்கள்ட்ட காவல்துறை தெம்பும் திராணியும் இருந்தா, உன்கிட்ட உண்மை இருந்தா, அது திமுக தான் படிச்சு நிரூபிச்சு காட்டுன்ற தூய சக்தி தான் நிரூபிச்சு காட்டு. இனி நாங்க தூர சக்தியா இருக்க மாட்டோம், உன்னை துரத்துற சக்தியா தான் இருப்போம். சொல்ல போனால் ஒன்றும் இல்லைங்க, கூட்டணிக்கு ஆள் இல்லை. கரெக்டா, கூட்டணிக்கு ஆள் இல்லை. அது வரைக்கும் இங்க இருந்து ஆளுநருக்கும் அவருக்கு எத்தனை நட, ஒரு நாளைக்கு 12 முறையாவது போயிட்டு வந்திருப்பாரு. அப்பெல்லாம் திமுக பத்தி ஒன்றும் பேசல. ஏன்னா திமுக இருக்கிறன்னா வேணும், கூட்டணி கட்சி வேணும், எப்படியாவது அங்கே ஆட்டையை போடணுன்ட்டு நீ திமுக பத்தி எதுவும் பேசல. அந்த 4 கட்சிகளும் விசிகா முதற்கொண்டு ஐவிஎம்எல் முதற்கொண்டு கட்சி கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு எல்லாருமே என்ன சொல்றாங்க, எங்க தலைவர் சொன்னா நாங்க வருவோம், தலைவர்கிட்ட நாங்க கேட்டுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அது வரைக்கும் திமுக தயவு தேவைப்பட்டுச்சு.
கடைசியில் தலைவர் சொல்லிட்டாரு, நாங்கள் இந்த 4 கூட்டணி கட்சிகளும் போகிறத பற்றி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண மாட்டோம், விஜய் அவர்கள் பதவி ஏற்றுக்கிறதுல நாங்கள் எந்த விதமான தடைகளாக இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டார். சொல்லி மிச்சம் இருக்கிற அந்த 11 தொகுதி போய் கூட்டணி அமைச்சாச்சு. அமைச்சதுக்கு அப்புறம் திமுக நாங்கள் ஆட்சி ஏறுவதற்கு தடையாக இருந்திருக்கு. எவ்வளவு கேவலமான போய், எவ்வளவு கேவலமாக போய். அந்த 11 தொகுதியும் யாரு? பிசிகால ஓட்டு போட்டவங்க யாரு? காங்கிரஸ் ஓட்டு போட்டவங்க யாரு? இவங்கெல்லாம் யார் போட்டிருப்பாங்க? டிவிக்கே வரக்கூடாது, எனக்கு டிஎம்கே தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் யாரு? அந்த மக்களுக்கெல்லாம் துரோகம் இல்லை. அப்ப என்னன்னா, திமுக தயவுல தான் நீ ஆட்சி நடத்துறது ஒத்துக்க, எங்க தலைவர் தயவுல தான் ஆட்சி நடத்துறது ஒத்துக்க. அதுக்கு வழி இல்லை, ஒத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னன்னாலும் ஒரு தலைவர் பேசிட்டா அது கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. மக்களே, இனிமேலாவது சில மக்களை சொல்றேன், இனிமேலாவது விழித்து கொள்ளுங்க. ஏன்னா ஒரு கழகம் உங்களுக்காகவே, உங்கள் நலனுக்காகவே அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் போராட்டங்களையும் சரி நலத்திட்டங்களையும் சரி உங்களுக்காக செதுக்கி செதுக்கி உங்களுக்காக உழைத்து வர்றாங்க. மழை டைம்ல இந்த கால் தானே உழைச்சது, மழை டைம்ல வெள்ளம் வந்தப்போ இந்த கால் தானே உழைச்சது, ரீல்ஸ் போடுற அந்த கால் உழைச்சதா, ரியல் இவங்க கால் உழைச்சதா? திரையில வந்தவங்க உழைச்சாங்களா, தரையில உங்களுக்காக வந்து உழைச்சாங்களா? மக்களே, இனிமேலாவும் சிந்திங்க. நமக்காக உழைப்பவர்கள், நமக்காக போராடுபவர்கள் ஒன்னே ஒன்று, யாராவது எஸ்ஐஆர் ஃபார்ம் எனக்கு டிவிகே நிர்வாகி ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னா கூட நான் என் பொறுப்பு ரிசைன் பண்ணிக்கிறேன். இது நாள் வரைக்கும் அவங்க எஸ்ஐஆர்னா என்னன்னு கூட தெரியாது, பிஎல்ஏனா என்னன்னு கூட தெரியாது. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒண்ணுமே தெரியாத ஒரு பொம்மை ஆட்சியை நம்ம ஏற்றி அரியணையில் வச்சிருக்கோம். சீக்கிரமா அதை திருத்தி திமுக ஆட்சி கட்டிலில் ஏறும். நான் ஒரு மீட்டிங் போனப்போ ஒரு தொண்டர் ஒரு கருத்து சொன்னார். எனக்கு அதை கேட்டோன்னு ரொம்ப அழுகையாக வந்துச்சு. சொல்லப்போனால் அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டைலாக் மட்டும் சொல்கிறேன். செத்தாலும் கருப்பு சிவப்பு, செத்தாலும் கருப்பு சிவப்பு, என்றென்றும் தலைவர் கலைஞரின் உடன்பிறப்பு, திமுகவே என் குடியிருப்பு. செத்தாலும் கருப்பு சிவப்பு, என்றென்றும் தலைவர் கலைஞரின் உடன்பிறப்பு, திமுகவே என் குடியிருப்பு. இதோட சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி.